உலகத்துல எத்தனையோ நாடுகள் வந்து சொந்தமா இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யுஎஸ், யூகே இந்த மாதிரி நாடுகள் வரிசையில இந்தியாவும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா மனக்கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்காக. ஆக்சுவலா இந்த காவிரி இன்ஜின் வந்து 2010 வந்து இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு தேஜஸ் போர் விமானத்துக்கு அமெரிக்காவினுடைய இன்ஜினை கொண்டு வந்தாங்க. பட் இப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையா இந்தியாவினுடைய காவிரி இன்ஜின் மீண்டும் அடுத்த தேஜஸ் போர் விமானத்துக்கு கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருப்பாங்க சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையாவே இந்தியா வந்து இந்த 45 to 50 வருஷமா, சரியா சொல்லணும்னா 1980 ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என்னதான் வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்கிட்ட இந்தியா வந்து சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையாவே இங்க வந்து பட்ஜெட் வந்து சரியான அளவுல இல்லாத காரணத்தினாலதான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலரா மற்ற போர் விமானத்தை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. உண்மையாவே என்னதான் நடந்துச்சு அதை பத்தி தான் டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுவும் பர்டிகுலரா காவிரி இன்ஜினை மீண்டும் தேஜஸ் போர் விமானத்துக்கு கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருப்பதாக. இது வந்து கடைசி முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆல்ரெடி காவிரி இன்ஜினை வந்து கடாக் UCAV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அன்மேண்ட் ஏர்கிராப்ட் கொண்டு வரக்கு ஒரு ஆல்ரெடி வந்து பிளான போட்டு அதை நோக்கி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து திடீர்னு வந்து நாங்க தேஜஸ் போர் விமானத்துக்கு இதை வந்து எங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா மட்டும்தான். அதுவும் பர்டிகுலரா இது வரைக்கும் வந்து அமெரிக்காவினுடைய F404 அப்படிங்கிற ஒரு இன்ஜினை கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துச்சு. ஆக்சுவலா அவங்க வந்து காலதாமதம் பண்ணிட்டே வர்றாங்க. சரியா சொல்லணும்னா 2024 இது வரைக்கும் 2 இன்ஜின் மட்டும் தான் டெலிவரி பண்ணிருக்காங்க. பட் பேசினது என்னன்னா மாசத்துக்கு வந்து 2 இன்ஜின் கொடுப்போம், வருஷத்துக்கு 24 இன்ஜின் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. பட் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் ஆச்சு, இது வரைக்கும் 2 இன்ஜின் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் மாசம் நாங்க கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நிறைய சிக்கல் போயிட்டு இருக்க காரணத்தினால இந்தியாவினுடைய படைபலம் ரொம்ப கம்மியாயிட்டு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியா வந்து இவ்வளவு வேகமா போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆக்சுவலா நமக்கு முக்கியமான ரெக்யர்மெண்ட் என்னன்னா 1980 பேசினது என்னன்னா நமக்கு 1600 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து தாங்குற மாதிரி இன்ஜினை வந்து டிசைன் பண்ணோம். வெளிநாட்டுல எந்த கம்பெனி இந்தியா கூட கூட்டு சேராது, இந்தியா வந்து தனியா தான் இந்த இன்ஜினை தயாரிக்க போறாங்க. அதை தாண்டி இந்த இன்ஜின் வந்து ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1000 முறை வந்து சுத்தணும். அதை தாண்டி இது வந்து பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80 to 90 கிலோமீட்டர் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் ஆகணும். சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் டெக்னாலஜியை இதுல கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியா வந்து ஆசையா இருந்தாங்க. இது எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்துரும் அப்படின்னு சொல்லி. பட் காலம் வந்து வருஷம் அப்படியே கடந்துகிட்டே போச்சு. ஆனா இங்க பெரிய லெவல்ல முன்னேற்றம் இல்ல. சரியா சொல்லணும்னா 2000க்கு மேலலாம் அந்த இன்ஜினுடைய பவர் வந்து எவ்வளவு ஜெனரேட் ஆச்சுன்னா ஜஸ்ட் 70 கிலோமீட்டருக்கு மேல அவங்களால கொஞ்சம் கூட கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதை தாண்டி இது வந்து இன்ஜின் வந்து ஹீட்டை வந்து பெரிய லெவல்ல தாங்க முடியாம வெளியேறக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு கொடூரமான சிச்சுவேஷன் காவிரி இன்ஜின்ல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்தியா வந்து 2010 டோட்டலா வந்து இது நமக்கு தேவையில்லை, செல்ஃப்ல போட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு படும் பிரச்சனை வந்து அப்ப ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா உலக அளவுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காவிரி இன்ஜின் வந்து டெக்னாலஜி சரியா இல்ல, இந்தியாட்ட டெக்னாலஜி வந்து பெரிய லெவல் இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் பேசுவாங்க. உண்மையாவே இதுக்கு எவ்வளவு அதிகமா இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அதாவது இந்த இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு டெவலப் பண்றதுக்கு பர்டிகுலரா 586 கோடி மட்டும் தான் ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அது ஸ்டார்டிங்ல. அதன் பிறகு மறுபடியும் வந்து ஓவரால சேர்த்தும் போது 2500 இருந்து 3000 கோடி மட்டும் தான் இந்த ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 1990 அந்த கண்டிஷன்லயே வச்சுக்கோங்க. உலக நாடுகள் மற்ற நாடுகள்லாம் வந்து இப்ப நிறைய நாடுகள் யுஎஸ், சைனா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. அவங்க பட்ஜெட் வந்து அந்த போர் விமானத்தினுடைய இன்ஜினுக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கும். அதுவும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காக்கே வருவோமே, அதுவும் பர்டிகுலரா F-22 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் இருக்கு. அதுக்கு வந்து F-119 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை பயன்படுத்திருக்காங்க. இதற்காக மட்டும் கவர்மெண்ட் $4 to $5 பில்லியன் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி F-135 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜின், இது வந்து F-35 போர் விமானத்தினுடைய அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 to 10 பில்லியன் அளவுக்கு அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 20 to 25 வருஷமா கஷ்டப்பட்டு போராடி அவங்க அந்த இன்ஜினை சக்சஸ்ஃபுல் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி பிரான்ஸ் தான் நமக்கு ரொம்ப உயிர்னு தெரியுமே, அதுவும் பர்டிகுலரா ரஃபேல் போர் விமானம் M88 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினுக்காக
$2 to $3 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் போராடி அதை வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு யூகே இவங்க வந்து EJ200 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினுக்காக $2 to $3 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட டெவலப் பண்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அதன் பிறகு ரஷ்யா AL31 AL41 இந்த மாதிரி 2 முக்கியமான இன்ஜின் இருக்கு. அதற்காக கிட்டத்தட்ட 30 வருஷம் போராடி $20 பில்லியன் வந்து அதற்காக ஒதுக்கி இருக்காங்க. அதை தாண்டி சைனா வந்து WS10 WS15 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினுக்காக, சரியா சொல்லணும்னா J24 விமானத்துக்காக ஒதுக்கி இருக்காங்க. அமௌண்ட் பார்த்தா கிட்டத்தட்ட 8 இருந்து $10 பில்லியன் ஒதுக்கி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 25 வருஷம் கஷ்டப்பட்டு அதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 45 வருஷமா போராடி இருக்கோம். சரியா சொல்லணும்னா $400 மில்லியன் தான் ஒதுக்கி இருக்கோம். இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா 10ல 1 மடங்கு மட்டும்தான் வெளிநாட்டுல இன்ஜினுக்காக ஒதுக்குற நிதியில ஒரே 1 மடங்கு மட்டும்தான் ஒதுக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு 1990ஸ்ல அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. சரி வந்து காவிரி இன்ஜினுக்காக ஃபண்ட் வந்து அதிகமா ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதன் பிறகு இப்பதான் வந்து நம்ம உலகத்துல டாப் 10ல ரொம்ப முக்கியமான பொருளாதார நாடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்ப வந்து அதிகமா அமௌண்ட் வந்து 200 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம இத வந்து ஃபண்ட வந்து சரியான முறையில் அவங்களுக்கு கொடுத்திருந்தா ஒருவேளை காவிரி இன்ஜின் தப்பிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்ம மனசுல மிகப்பெரிய அளவில் எழுது. அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினை வந்து இந்தியா சொந்தமா உருவாக்க முடிஞ்சு இன்னைக்கு ட்ரை பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றியை பெறுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம வந்து இன்னொரு நாட்டை இன்னுமே டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதாவது இங்க இருக்க எல்லா இன்ஜினியர்ஸுமே எல்லா டெக்னாலஜியுமே சரியான முறையில கத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய லாகிங் இருக்கு. அதற்காக வெளிநாட்டுல இன்னொரு கம்பெனியோட கூட்டு சேர மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்கு. அதற்காக தான் இந்தியா வந்து சாஃப்ரானோட கூட்டு சேர்ந்து நம்ம வந்து இன்ஜினை தயாரிக்க போறோம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நம்ம அந்த காவிரி இன்ஜின் ஃபெயிலியர் ஆனதுக்கு GTRE அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்தாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி GTRE இந்த மாதிரி ஒரு கம்பெனி மட்டும் இங்க சக்சஸ் பண்ண முடியாது இன்ஜினை தயாரிக்கிறது அப்படிங்கறத இந்தியா வந்து நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதற்காக நிறைய பிரைவேட் கம்பெனிஸை இனி இதுக்கு மேல கூப்பிட போறாங்க. அதுவும் படிக்கலரா டாடாவாகட்டும் HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், அதானி, இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாரும் உள்ள கூட்டு சேர போறாங்க. இவங்க உள்ள வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜியை ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இனி வருங்காலத்துல AMCA மாதிரி 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு அந்த அளவுக்கு இந்தியா வந்து முன்னாடி போக வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கும். அதை தாண்டி இந்தியா வந்து எந்தெந்த மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இன்னைக்கு கையில இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேட்டாவை இப்ப பார்க்க போறோம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கறதா ஒரு முக்கியமான சோதனை. ஆக்சுவலா சின்ன சின்ன சோதனை இந்தியால அவைலபிள் இருக்கு. சின்ன காம்பனன்ட் கூட நம்மளால சோதனை பண்ண முடியும். பட் பெரிய பெரிய டெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்குமே வந்து இல்லாம ரொம்ப சிக்காயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா நம்ம கிட்ட இந்த ஒரு இன்ஜின் சோதனையை எப்படி பண்ணணும்னா 15 to 20 கிலோமீட்டர் ஹைட்ல தான் இந்த சோதனையை பண்ண முடியும். இந்தியாட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா GTRE தான் இன்ஜினுக்கு ரொம்ப லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சில மட்டும்தான் அவங்களால சோதனை செய்யவும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியாட்ட இருக்கு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை சி லெவல்ல ஹை டெம்பரேச்சர் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இந்தியாட்ட இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கு. ஆனா நம்மளால ஃபுல் பவர் வந்து அது இன்ஜின்ல த்ரஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணி நம்மளால சோதனை செய்ய முடியாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. பட் இப்ப வந்து பெங்களூர்ல ஒரு சின்ன ஒரு டெவலப்மெண்ட் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா கம்ப்ரஸர் ஹை ஸ்பீட் ரிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. இது வந்து இந்தியாட்ட பெரிய லெவல்ல கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இப்ப பெங்களூர்ல ரொம்ப லிமிட்டடான ரிக் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் வச்சிருக்கோம். இது வந்து என்ன பண்ணுனா கம்ப்ரஸர் வந்து சுத்தும் பொழுது எவ்வளவு வந்து ஹை ஸ்பீட் வந்து உருவாக்கும் போது சோதனை வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் இந்த சோதனையினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட்ல கிரிப் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சோதனை பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த சோதனை வந்து எதற்காகனா கிரிப் ஸ்ட்ரென்த் வந்து அந்த பிளேட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றது. அது வந்து இந்தியாட்ட இப்ப கரண்ட்ல அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா இந்த நிக்கலால யூஸ் பண்ணி தான் அந்த சிங்கிள் கிறிஸ்டலே வந்து அந்த பிளேடே வந்து உருவாக்குறாங்க. ஆக்சுவலா அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக தான் இந்த சோதனை இந்தியாட்ட இப்ப பெரிய லெவல்ல கிடையாது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தொடர்ந்து வந்து இந்தியால பெரிய லெவல்ல டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இல்லாம ரொம்ப ரொம்ப சிக்கு முள்ளாடிட்டு இருக்கோம்.
அதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இந்தியாவில் இல்லாம நம்ம இங்கிருந்து ரஷ்யா கொண்டு போய் சோதனை பண்ற மாதிரி நிலைமை எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது 1980 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2025 இன்னைக்கு கூட நம்ம வெளிநாட்டுல கொண்டு போய் சோதனை பண்ணிட்டு வரோம். அதுவும் பர்டிகுலரா நம்முடைய நண்பன் ரஷ்யாட்ட போய் சோதனை செய்யற மாதிரி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி ஒரு முக்கியமான டெஸ்டிங் ஃபெசிலிட்டினா இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சோதனை. ஆக்சுவலா ஒரு போர் விமானத்தினுடைய இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்றதா இந்த சோதனையினுடைய முக்கியமான நோக்கம். அது ரஷ்யாவினுடைய IL-76 அப்படிங்கிற ஒரு போர் விமானத்துல அவங்களுடைய இன்ஜினை கழட்டி வச்சுட்டு நம்மளுடைய இன்ஜினை அதுல பிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம சோதனை செய்வோம். இந்த மாதிரி சோதனையும் இந்தியாவில் இப்போ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் இந்தியாவில் போயிட்டு இருக்கு. இதுதான் நம்முடைய காவிரி இன்ஜின் ஆகட்டும், வருங்காலத்தில் வரப்போற AMCA, TEDBF இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்கள் இனி வரப்போகுது. இது எல்லாமே இந்தியாவில் வந்தாலும் நம்ம ஓன் இந்தியால சொந்தமா டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை சொந்தமா உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால பெரிய லெவல்ல டெவலப் பண்ண முடியும். அதை தாண்டி இங்க இருக்க இன்ஜினியர்ஸ் இன்னும் நிறைய வெளிநாட்டுல போய் கத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் இப்ப வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே எப்படி நடக்க போகுது, இந்தியா எவ்வளவு பாசிட்டிவா முன்னாடி கொண்டு போறாங்க, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடை கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.